ஒன்று ராஜாக்கள் புத்தகம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். எல்லாரும் வாங்க 18ஆம் அதிகாரத்துக்கு. ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38-39 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒன்று ராஜாக்கள் 18:38-39 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சத்தமாக வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்க எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே ஆமென் அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ மகிமை என்ன மகிமை? தேவ மகிமை. ஒரு சபை இல்லை ஒரு குடும்பம் இல்லை நம்ம இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே கர்த்தருடைய மகிமை இருக்கணும். என்ன இருக்கணும்? கர்த்தருடைய மகிமைனா கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிரியை, ஆண்டவர் அங்கே நமக்கு இருந்தால் தான் அந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த இடத்துல இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு அந்த இடத்துல என்னச்சுன்னா அவருடைய மகிமை இறங்கி வந்தது, அக்கினி இறங்கி வந்தது. அந்த அக்கினி இறங்கி வந்த உடனே அதை பார்த்தது ஜனங்க என்ன சொன்னாங்க, உடனே அவங்க வாயை திறந்து அவங்களே சொல்லுதாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்க? எதுக்காக இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க? தேவனுடைய அக்கினியை பார்த்த உடனே அந்த அந்த தேவனுடைய வெளிப்பாடை பார்த்த உடனே எல்லாரும் என்னச்சுன்னா ஆண்டவரே தெய்வம்னு சொல்லி சத்தமாக சொல்லுதாங்க. எதுக்காக? 21ஆம் வசனத்துக்கு வாங்க, உங்களுக்கு விளங்கும். 21 பாருங்க. 21 அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீருங்க. எப்படி நடப்பீங்க? எத்தனை நினைவு? அப்போ 2 நினைவாக இருக்கிறவங்க நல்லா நடக்க முடியாது. இந்த குடிகாரனை பார்த்துருக்கீங்களா? குடிகாரனை பார்த்துருக்கீங்களா? இல்லை ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நீங்களும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. குடிகாரனை பார்த்தீங்கன்னா அப்படியே நேரம் என்ன செய்ய மாட்டான் நடக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் நடந்து வரதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் என்ன பண்ணியிருக்கிறான், குடிச்சிருக்கிறான் அப்படின்னு தெரியும். அவன் குடிக்கும் பொழுது என்னச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த அந்த தடுமாற்றத்தை பார்த்துருங்கன்னா அவன் சொல்லுவான், நான் யாரும் போய் பிடிச்சாங்கன்னு நான் ஸ்டெடியாக தான் இருக்கிறேன், நான் ஸ்டெடியாக தான் இருக்கிறேன் இப்படி வாமா பார்த்துருக்கீங்களா? அப்போ அவன் நினைவும் 2, அவன் எப்படி நடக்கிறான், குந்தி குந்தி நடக்கிறான். அது தடுமாற்றம். அதைத்தான் அங்கே ஆண்டு சொல்ல, 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானா அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானா அவனை பின்பற்றுங்க என்றான். ஜனங்க எல்லாம் பிரதியுத்தரமா ஒண்ணுமே சொல்லலை. அப்போ மகிமை வெளிப்பட்டால் மட்டும்தான், தேவனுடைய அக்கினி வெளிப்பட்டால் மட்டும்தான், தேவனுடைய கிரியை வெளிப்பட்டால் மட்டும்தான் ஜனங்க கர்த்தரை அறிய முடியும். அல்லேலூயா. அப்போ மந்தமா இருக்கிற இடத்துல ஜனங்க கர்த்தரை அறிய மாட்டாங்க. 1000 பேசினாலும் தேவனுடைய மகிமை இறங்கணும், தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரணும், தேவனுடைய கிரியை வரணும். அப்பதான் கர்த்தரை நம்ம ருசித்து பார்க்க முடியும். இந்த மகிமை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் சபைக்குள்ள வரணும். அந்த சபைக்குள்ள அந்த மகிமை வந்தா சபை நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள வந்துடும். இந்த மகிமை இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்லுறேன். ஒரு நாள் என்னச்சுன்னா என்னுடைய பிரான்ச் சர்ச், நான் முன்னால் இருந்த என்னச்சுன்னா சபையில் உள்ள பிரான்ச் சர்ச் கிளை சபை என்னச்சுன்னா மருதம்புத்தூர் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப விக்கிரகத்தால் நிறையப்பட்ட கிராமம். அந்த அந்த கிராமத்துக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா கோயில் தான் நம்மளை என்னச்சுன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் என்னச்சுன்னா கோயிலுக்கு தான் வரவேற்கும். ஒரு தெருவுக்குள்ளே போனீங்கன்னா என்ட்ரன்ஸில் என்னச்சுன்னா ஒரு பூடை இருக்கும், அதுக்கு மையப்பகுதியில் ஒரு பூடை இருக்கும், லாஸ்ட்டில் ஒரு பூடை இருக்கும். எங்கே இருந்தாலும் அது டச் பண்ணாமல் உள்ளே என்னச்சுன்னா வர முடியாது. அவ்வளோ விக்கிரகத்தால் நிரப்பப்பட்ட ஒரு கிராமம். அந்த கிராமம் வந்து என்னச்சுன்னா எந்த சபை வாசனையே இல்லாத ஒரு கிராமம். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு பாரம் கொடுத்தார், அங்கே ஒரு சபை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு அதுக்கான வாய்ப்பை நான் தேடினேன். ஒரு வீடு எனக்கு ஆண்டை கொடுத்தார். அந்த வீட்டில் என்னச்சுன்னா அவங்க ரொம்ப வருஷமாக என்னச்சுன்னா ஊழியம் பார்த்துட்டு ரொம்ப பின்வாங்கி போய் அவங்க இருந்தாங்க. வேற யாரும் இல்லை, பெருமாநல்ல ஊழியம் செய்கிற என்னச்சுன்னா பாஸ்டர் எட்வின் இயேசுதாசன் அவங்களுடைய வீடு தான். அப்போ என்னச்சுன்னா அவரை நம்ம தான் படிக்க வச்சு ஊழியத்துக்கு அனுப்பணும்.
அந்த என்னச்சுன்னா நாங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த இடத்துல என்னச்சுன்னா அவங்க வீட்டில் என்னச்சுன்னா இடம் அவங்க வீட்டில் நடத்தும் பொழுது என்னச்சுன்னா நான் போனோடனே வேறு பாஸ்டர்ஸ் வந்தாங்க. அடுத்து என்னச்சுன்னா அப்படி வந்தோன்னு நான் உடனே எனக்கு இங்கே சபை ஆரம்பிக்கணுன்னே ஒரு மாட்டு தொழுவை எடுத்து அதில் என்னச்சுன்னா முதல்ல ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது அங்கே கத்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அதுலேருந்து என்னச்சுன்னா மஞ்சு அப்படின்னு ஒரு அக்கா, அந்த சிஸ்டர் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஹிந்து, அவங்க வீட்டில் 5 பேர் என்னச்சுன்னா சாமியாடி குறி சொல்லுதவங்க. அவருடைய ஹஸ்பண்டு, அவருடைய மாமா, அவருடைய மாமி, அடுத்து வந்து என்னச்சுன்னா அவருடைய மச்சான், அவருடைய கொழுந்தன், இவங்க எல்லாம் சாமியாடி குறி சொல்லுவாங்க. குடும்பமே அது. அந்த குடும்பத்தில் இந்த 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 சகோதரி என்னச்சுன்னா பிசாசு போராட்டம். கடைசியில் பார்த்தா எலும்பும் தோலுமாயிட்டு அந்த வீட்டில் என்னச்சுன்னா அந்த சிஸ்டர் என்னச்சுன்னா விட்டுட்டு அவர் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவர் வேற கல்யாணம் முடிக்கிறதுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த நேரத்தில் இந்த சிஸ்டருடைய தங்கச்சி லட்சுமி, அவளும் அவருடைய ஹஸ்பண்ட் என்னச்சுன்னா கணேசன், இவங்க 2 பேரும் நம்ம சபையிலுடைய விசுவாசி. இவங்க 2 பேரும் நம்ம சபைக்கு வந்தாங்க. சபையில் வந்து என்னச்சுன்னா ஐக்கியப்பட்டிருக்கிறவங்க உடனே தன்னுடைய அக்காவை என்னச்சுன்னா கூட்டிட்டு எங்களுடைய என்னச்சுன்னா முக்கூடல் சபைக்கு, இங்கன்னா லோக்கலில் என்னச்சுன்னா எல்லாம் பார்த்துருவாங்க, கிராமம் சின்ன சபை, அதனால என்னச்சுன்னா அங்கே வந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே என்னச்சுன்னா அந்த ஒரு ஷெட்டு தான், ஷெட்டில் கீழெல்லாம் மண், அதில் வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் சும்மா ஏதாவது விரித்து வச்சுருப்போம், பாய் எதுவும் விரிச்சிருப்போம், அவ்வளோதான். அதில் பின்னால் மட்டும் தான் கொஞ்சம் சேர் இருக்கும், எல்லாம் கீழே தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த சிஸ்டர் என்னச்சுன்னா உள்ளே வந்தா, அது வரையும் பஸ்ஸில் ஏறி வந்துடுவா, உள்ளே வரவே மாட்டாள். உள்ளே வந்தால் எனக்கு ஏதோ அவளை தள்ளுத மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவாள். ஆனால் பிடிச்சி இழுத்து 4-5 பேர், ஆனால் ஆள் பார்த்தா என்னச்சுன்னா புல்தடிக்கு பயில்வான் மாதிரி தான் இருப்பாள். ஆனால் 4-5 பேர் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து உள்ளே போடுவாங்க. ஆனால் சுற்றி அடிப்பா. நான் கண்டுக்கிடவே மாட்டேன், எனக்கு இது நம்மகிட்ட வேலை வாங்கிடும். அதனால் என்னச்சு நான் பெருசாக என்னச்சு நான் ஆராதனை நடத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் தான் ஆராதனை நடத்த, நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். அதனால் நான் ஆராதனை நினச்சி நான் பெருசாக நல்லா ஆராய்ச்சிருப்பேன். கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு அற்புத விடுதலை கொடுத்தார். தோத்திரம். யாரும் முடியாதது என்னச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அந்த தங்கச்சிக்கு ஒரு விடுதலை. கர்த்தருடைய அந்த மகிமை என்னச்சுன்னா வெளிப்பட்டா அற்புதம் நடக்கும். பிசாசுக்கு அங்கே இடமே இருக்காது. அந்த அங்கே சகோதரியை பற்றி இன்னொன்று சொல்லுதேன், இப்படிப்பட்ட டைல்ஸ் என்னச்சுன்னா அடித்தானா அப்படியே கீறி அப்படி செதறிடும். ஆள் லீனாக இருப்பான். அந்த பிசாசுடைய ஆவி வந்து அடித்தா அந்த டைல்ஸ் எல்லாம் அப்படி என்னச்சுன்னா நொறுங்கிடும். அந்த அளவு ஆக்ரோஷமாக அடிப்பா. இதே மாதிரி 1-2 இல்லை, பலது. அந்த பிசாசெல்லாம் அந்த கிராமத்தில் ஊழியம் வளர்க்க காரணமே இதுதான். அது இதே மாதிரி ஏகப்பட்ட பிசாசு சொல்லுவேன். அதெல்லாம் என்னச்சுன்னா பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பிசாஸ். அதெல்லாம் வந்து என்னச்சுன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கதறுங்க, அமயம் போடுங்க, சத்தம் போடுங்க, அப்படி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஒன்றுமே செய்யாது. அந்த தேவ மகிமை அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்துரும். அப்போ சபை அப்படின்னா என்ன, எது இருக்கணும்? அமைதி இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? தேவ மகிமை பிரசன்னம் இருக்கணும். அலையில சொல்லுங்க. அந்த மகிமை சபைக்குள்ள வரணும். அந்த மகிமை வெளிப்பட்டாதான் சபை உயிர்மிச்சு அடையும். அங்கதான் என்ன ஜெயம் கிடைக்கும், அங்கதான் வெற்றி கிடைக்கும், அங்கதான் அற்புதம் நடக்கும். இந்த மகிமையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த மகிமை வரும் பொழுது என்ன நடந்தது? வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. லேவியராகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனத்தை. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. 22. பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தன் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளை செலுத்தின இடத்திலிருந்து என்ன செய்தான்? இறங்கி வந்தான். பலிபீடத்தில் என்னச்சுன்னா கர்த்தருக்கு பலி செலுத்தி திரும்பி வந்தான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்கள் என்ன செய்தார்களா? ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும். இப்ப ஜனங்க எல்லாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்கறாங்க. நீங்க சபைக்குள்ள வரும்பொழுது கர்த்தருடைய மகிமையை பார்க்கறீங்களா? தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்களா? அதுதான் சபை. அப்படி சபையா நம்ம சபை மாறணும். அல்லேலூயா. உள்ள வரும் பொழுதே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நமக்குள்ள என்னச்சுன்னா ஏதோ ஒரு என்னச்சுன்னா ஒரு 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 டிஸ்டர்ப் நமக்கு வரணும். நம்முடைய ஆவி என்னச்சுன்னா ஒரு குதூகலப்படுத்தணும், நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்தணும். ஸ்தோத்திரம். உள்ள வரும் பொழுதே வியாதிகள் சுகமாகணும். உள்ள வரும் பொழுதே சத்துருடைய கட்டுகள் உடையணும். வந்துட்டு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இத்தனை வருஷம் விசுவாசின்னு சொல்றதை காட்டிலும் சபைக்குள்ள வந்து ஜனங்க விடுதலாகி போகணும். அல்லேலூயா.
அந்த அந்த ஆவியில விடுதலை, ஆத்துமாவில் விடுதலை, எண்ணத்தில் விடுதலை, சிந்தையில் விடுதலை, மனதில் விடுதலை, உங்கள் சரீரத்தில் விடுதலை. இந்த 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 விடுதலை உங்களுக்கு வேணும்னா கர்த்தருடைய மகிமை அந்த சபைக்குள்ள வரணும். அப்போ அந்த என்ன செய்ய முகம் அதை பாருங்க. அடுத்த 24 வசனம், அவங்க கண்ட உடனே அன்றியும் கர்த்தருடைய சன்னிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தில் இருந்த சர்வாங்க தகன பலியும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்க எல்லாரும் அதை கண்டபோது என்ன செஞ்சாங்களா? ஆராவரித்து முகங்கொப்புற விழுந்தாங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம். இந்த மகிமையை பார்த்துட்டா உங்களை யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கையை தூக்கி ஆராதிங்க, ஸ்தோத்திரம், வாயை திறந்து பாடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே நினைச்சுன்னா கர்த்தருக்கு முன்பாக ஸ்தோத்திரம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்திடுவீங்க. அல்லேலூயா. இந்த மகிமை வெளிப்படணும். தோத்திரம். மகிமை வெளிப்பட்ட உடனே அதை பார்த்த ஜனங்க எல்லாரும் கண்ட பொழுது ஆர்ப்பரித்து ஆராவரித்து முகங்குப்புற விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை பாருங்களேன். அந்த மகிமையை பார்த்தவள் என்ன நடந்தது? அதே நினைச்சன ஸ்தோத்திரம். அப்போ 2 நாளாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் பாருங்க. 1ஆம் வசனத்தையும் வாசிங்களேன். 1லேருந்து வாசிங்க. 1லேருந்து. சாலோமன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது, எப்போ எப்போ சொல்லுங்க, ஜபம் பண்ணி முடிக்கிற. தோத்திரம். அப்போ மகிமை வெளிப்படுறன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? உங்க வீட்டில் மகிமை வெளிப்பட உங்க வீடு எப்படி இருக்கணும்? ஜப வீடா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, வாயில் அறிக்கையிடுங்க. ஸ்தோத்திரம். நம்ம சபை என்னச்சுன்னா தேவ மகிமை வெளிப்படனா சபை எப்படி இருக்கணும்? ஜபிக்கிற சபையா இருக்கணும். தோத்திரம். நீங்க எந்த இடத்துல நல்ல ஜபிக்கிற ஜபத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அவன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை என்ன செஞ்சுதான்? நிரப்பிட்டு. அடுத்த வசனம் பாருங்க. 2ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதுனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள். அப்படின்னா என்ன? எதுக்கு எங்க போக முடியல? அவ்வளவுக்குள்ள என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய மகிமை உள்ள என்னச்சு நுழைய முடியாத அளவுக்கு அவருடைய பிரசனம் கர்த்தருடைய என்னச்சுன்னா அந்த மகிமை வெளிப்பட்டது. யாரும் போய் ஆசாரிய ஊழியமே செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தருடைய என்னச்சுன்னா பிரசனத்தை இறக்கி என்னச்சுன்னா ஆண்டவர் வைத்திருந்தார். அதை பார்த்த உடனே அடுத்த வசனம் பாருங்க. 3ஆம் வசனத்துல அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்ட போது தலை வரிசை மட்டும் தரையில முகங்குப்புற எப்படி குனிந்தாங்களா? பணிந்தாங்களா? அடுத்து என்ன சொன்னாங்களா? கர்த்தர் நல்லவர்னு சொன்னாங்களா? அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி என்ன அவர் என்ன செய்தாங்களா? நமக்கு பெண்டே உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையவே மாட்டோம். கர்த்தர் ஆராதிப்பது எப்படி ஆராதிக்கணுமா? பணிந்து குனிந்து. இன்னொரு வசனம் சொல்லுது, முழங்கால் படியிட்டு. பணியணுமா? பணிவனா எப்படி காட்டுங்களேன் பார்க்கலாம். பணிவா காட்டுங்க. இப்படி இருந்தால் திமிர்னு அர்த்தம். பணிவனா தாழ்த்து. நீங்கள் உடனே ரொம்ப தாழ்த்திடாதீங்க, அப்புறம் அதுக்கடுத்து எழும்ப முடியாமல். பணிந்து குனிந்து. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஒரு உலகப்புறமான ஒருத்த மனுஷன் நம்மெல்லாம் சொல்லுது என்னச்சுன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கல் மண் மரன்னு சொல்லுத போய் என்ன செய்தா? நம்ம ஆட்களுக்கு குனிவே வராது, பணிவே இருக்காது. அவன் போய் அதில் போய் பாருங்க, அதுக்கடுத்து என்ன படுதான் சொல்லுங்க. நமக்கு தான் எதுவுமே பெண்டாக மாட்டுக்க. நம்ம எப்பவுமே ஆமாம் ஒடிஞ்சிருங்க ரொம்ப. ஏன் புளிய மரத்தையே என்னச்சுன்னா புளிய மரத்துக்கும் முருங்கை மரத்துக்கும் சொல்லுவாங்க, பிடிச்சாலும் பிடிச்சா எதை பிடிக்கணுமா? ஏன் புளிய மரத்தை பிடிக்க சொன்னாங்க? அது வளைஞ்சு கொடுக்கும். அதை பிடிச்சி என்ன இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவிடலாம். அதுக்கு என்ன போய் தாவிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு வயசெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் தாவி இருக்கிறேன். இந்த மரத்துலேருந்து நினச்சின்னா அந்த மரத்துக்கு நினச்சிவாங்க, அதில் சின்ன நினச்சினா கிளை இருந்தால் கூட அதை வச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே வளைஞ்சு கொடுக்கும். அதுலேருந்து என்னச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா என்னச்சுன்னா ஒரு ஜம்பிங் இருக்கும். ஆனால் முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேரம் வளரும். என்ன எப்படி அது திடீர்னு ஒரு காற்று வந்தால் என்ன செஞ்சிடும்? ஒடிஞ்சிரும்.
அதான் சொல்லுவாங்க, முருங்கைய ஒடிச்சு வள பிள்ளைய தெரியாதோ? முருங்கை என்ன செய்யணுமா? இல்லைன்னா அதுக்கு உங்கள் பலன் கிடைக்காம போயிடும். பிள்ளை என்ன செய்யணுமா? அதனால் இன்றைக்கி போய் இங்கேருந்து இங்கே எடுத்துரு கொடுக்குற குடில் என்ன செய்ய, அதை பாச சொல்லிட்டார்ல, பிச்சு எடுத்துருங்க. வரும்போது நீங்கள் பிச்சு வாங்க. அதனால் அடிக்கிற வேண்டிய வேலை இதெல்லாம் அடிக்கணும். பிள்ளையை அடித்து வளர்க்கணுமா? சின்ன வயசுலேயே பிள்ளை என்ன செய்யணும்? கண்டிக்கணும். அதான் அப்போ தான் பிள்ளை என்னச்சுன்னா அதுக்கு என்ன செய்ய, முதிர் வயதிலும் அது என்ன செய்ய மாட்டான், நம்ம ஒழுக்கத்தை விட மாட்டான். பிள்ளைக்கு தெரியணும். அதான் என்ன செய்ய, முருங்கையை ஒடித்து வளர்க்கணும், பிள்ளைய அடித்து வளர்க்கணும். அப்போ அந்த முருங்கை என்ன செய்யணும், எப்போ பார்த்தீங்கன்னா டெம்பராக தான் இருக்கும். அது சீக்கிரம் போயிடும். நீங்கள் ஒரு பாத்திரம் எடுக்கிறீங்க, ஒரு பிளாஸ்டிக் என்ன பாத்திரம் எடுங்க, அதை பாருங்கள், அது என்ன செய்யணும், என்ன டெம்பராக இருக்க எடுக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? குலைவு இருக்கணும். அப்படி என்னச்சுன்னா கொஞ்சம் என்னச்சுன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அது எடுத்தால் தான் ரொம்ப நாள் நீடிக்கும். டெம்பராக இருக்க எடுத்தீங்கன்னா சேரை அப்படி எடுக்கக்கூடாது, உட்காந்தா உடஞ்சிடும் டப்புன்னு. ஆனால் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் என்னச்சுன்னா நெளிவு சுழிவு இருக்கணும். வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கணும். ரொம்ப டெம்பராக இருக்காதிங்க, வாழ்க்கை புரோக்கன் ஆகிரும். கொஞ்சம் ஒரு நெளிவு சுழிவெல்லாம் இருக்கணும். இல்லையா? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை நல்ல இன்பமாக இருக்கும். இல்லையா? நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா என்னச்சுன்னா நீங்கள் என்னச்சுன்னா உங்களை என்னச்சுன்னா உங்களை 3 கால் ஆக்கிரும், இல்லை நினச்சா 4 கால் ஆக்கிடுவாங்க. அதனால் என்னச்சுன்னா எல்லாத்துலேயுமே ஒரு நெளிவு சுழிவு இருக்கணும். அதனால் இங்கே சொல்ல, ஆண்டவரை பணிந்து கொள்ளும் பொழுது எப்படி பணிந்து கொள்ளணுமா? முகங்குப்புற குனிந்து பணிந்து, அவர் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்களா? துதித்தார்கள். அப்போ மகிமை வந்துட்டுனா நம்ம தானா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செய்யணும்னா ஒரு பணிவு வந்துடும். ஆண்டவர் அவரை நம்ம துதிக்கும் பொழுது நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். இந்த அக்கா பார்ப்பாங்களா, இந்த அண்ணன் பார்ப்பாங்களா, இந்த தங்கச்சி பார்ப்பாளா, இந்த அம்மா பார்ப்பாங்களா, இந்த அப்பா பார்ப்பாங்களா, அதை பற்றி யோசிக்க மாட்டேங்க. உங்கள் பக்கத்தில் யார் இருக்கார்ல, நீங்கள் உங்களை அறியாமையே என்னச்சுன்னா உங்களை மெய் மறந்து கத்தர் என்னச்சு நீங்கள் பணிந்து குனிந்து கத்தர் ஆராதிப்பீங்க. இல்லை சொல்லுங்களேன், அது ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இன்னும் மகிமை வெளிப்படும். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை பாருங்க. 13-14 5ல் 13-14 பாருங்க. அவர்கள் ஒரு நிற்க பூரியைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரிகள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகளும் பாடகர் பூரிகைகளை தாளங்களை கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கலும். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லா அனுசரம் கர்த்தர் இசை கருவிகளோடு ஜனங்க எல்லாரும் கர்த்தரை ஏகோபித்து ஒரு மனதோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கணுமா? கர்த்தருடைய மகிமை இறங்கினா தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். கர்த்தருடைய மகிமை இறங்கணும்னா தேவ பிள்ளைகள் ஏக சிந்தையோடு ஒருமித்த கருத்தோடு ஸ்தோத்திரம் தேவனை ஒரு தேவ பிள்ளை துதிக்க ஆரம்பிச்சா அங்க கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். அல்லேலூயா. அந்த மகிமை இறங்கி வந்தா ஸ்தோத்திரம் ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் தெய்வம் என்பதை அறிந்து கொள்வார்கள். தேவன் எப்படிப்பட்டவர், வல்லமையுள்ளவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், அவர் மகிமை நிறைந்தவர், பெரியவர் என்பதை என்ன ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அது மட்டும் அந்த மகிமை வெளிப்பட்டால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமா என்ன தேவனுக்கு முன்பாக விழத்தக்கதா என்ன அந்த மகிமை ஜனங்களை மாற்றும். அந்த மகிமை வெளிப்பட்டால் கர்த்தருடைய என்ன வசனம் சொல்லுகிறது, கீத வாத்தியங்களின் சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால நிறையப்பட்டது. அல்லேலூயா. அடுத்த வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. அந்த மேகத்தின் நிமித்தமும் ஆசாரிய ஊழியம் செய்ய நிற்க கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். ஸ்தோத்திரம். தேவ மகிமை வெளிப்பட வேண்டும், உங்கள் மன விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும், உங்கள் காரியங்கள் கைகூடி வரப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும், உங்கள் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும், உங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும் என்றால், தேவ மகிமை வெளிப்பட வேண்டும், உங்க வாழ்க்கையில தேவனுடைய அற்புதமான செயலை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற, குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற சூனியத்தின் ஆவிகள், மாந்திரிக வல்லமைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், தேவ மகிமை இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா. இந்த மகிமை வரும் பொழுது கர்த்தருடைய அற்புதமான செயலை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். கை கட்டப்பட்டு இருக்கு, காலு கட்டப்பட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். மேலெல்லாம் என்ன காயப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நடுராத்திரியில இவ்வளவு என்ன வேதனையோடு இருந்தாலும் பவுலும் சீலாவும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினாங்களாம். என்ன நடந்தது? அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடும்போது நடந்த பாருங்க, சடுதியில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் என்ன செய்தான்? அதிர்ந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். நாம் என்ன துதிக்கல, ஜெபிக்கலன்னா நாம் தான் அதிர்வோம். ஆனா நான் ஜெபிச்சோம்னா அவன் சத்துரு அதர பண்ணுவார். அல்லேலூயா. நல்ல என்ன தேவ பிள்ளைகள், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே என்ன நடந்தது? உடனே கதவெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு. ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமே. நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்களா? நல்லா ஆராதிக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்க, சிறைப்பட்டு இருக்கிறீங்க. சாத்தானின் கட்டுகள், பிசாசின் கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், செய்வன கட்டுகள், அதோடு கூட உங்க வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், வியாதியின் கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், எந்த கட்டா இருந்தாலும் சரி அந்த கட்டுகள் உடைக்கப்படணும்னு சொன்னா நீங்க நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும், நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. அந்த மகிமை வெளிப்படும். ஆண்டு நிச்சயம் ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்க முடியும். எனவே ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது அப்படிப்பட்ட அசைவை என்னச்சுன்னா பார்க்கிறோம். அப்ப என்ன நடக்கும்? அந்த மகிமை வெளிப்பட்ட இன்னும் என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 11ஆம் வசனம். யோவான் 2:11 பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமை என்ன செய்தாரா? வெளிப்படுத்தினார். ஆண்டுடைய மகிமை வெளிப்பட்டது. என்ன நடந்தது? அவருடைய சீசர்கள் அவர் இடத்தில் என்ன வைத்தார்களா? ஆமே. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை பெருகும், விசுவாசம் பெருகும். அப்ப தேவனுடைய மகிமை என்னச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை. இந்த மகிமை என்னச்சுன்னா வெளிப்படணும். அன்னைக்கு என்னச்சுன்னா அந்த மகிமை வெளிப்பட்டனால தான் சும்மா அமைதியா இருந்த ஜனங்க மகிமையை பார்த்த உடனே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ரெண்டு நினைவுல குந்தி நடந்தவங்க இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் என்னச்சுன்னா அவர்தான் தெய்வம் என்னச்சுன்னா ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணுமா? அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளணுமா? அந்த மகிமை இறங்கி வந்தா, அவருடைய வல்லமை இறங்கி வந்தா, அவருடைய அற்புதமான கிரி இறங்கி வந்தா, ஆச்சரியமான கிரி இறங்கி வந்தா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க ஆண்டவர் கிருபையை தருவார். அல்லேலூயா. எனவே அந்த மகிமை இறங்கி வரணும். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் இருக்கட்டும், நம்ம சபையா இருக்கட்டும், நம்முடைய ஆராதனையா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், பிரசங்கமா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், எந்த இடத்து நீங்க இருக்கிற இடத்துல அந்த மகிமை இறங்கி வரணும். ஸ்தோத்திரம். அந்த மகிமை இறங்கி அந்த சமுதாயம் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த ஏரியா முழுவதும் அந்த மகிமை நிரம்பி வரணும். அங்க இருக்கிற சாத்தானுக்கு இடல எல்லா கட்டையும் கர்த்தர் உடைப்பார். உங்க நிமித்தம் அந்த ஏரியா ஆசீர்வாதமாய் மாறிடும். ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாற்றம், மறுரூபம் அங்க உண்டாகும். அதற்கு என்னச்சுன்னா நீங்க என்னச்சுன்னா அப்படிப்பட்ட ஜெபித்து எப்பவும் தேவனை துதிக்கிற ஜனமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய இந்த மகிமை வெளிப்பட என்ன செய்யணும்?
அதே என்னச்சுன்னா 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்துக்கு வாங்க. ஒரு 5 காரியத்தை என்னச்சு நான் சொல்லியிருந்தேன். சொன்ன பின்பு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அதை சொன்ன பின்பு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பேசி முடிச்சிடலாம். மகிமை வெளிப்பட என்ன செய்யணும்? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் முதலாவது 21ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, மாறுபாடான ஜீவியம் இல்லை வேறுபாடான ஜீவியம். என்ன ஜீவியம் இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. நல்லா இன்னும் சத்தமாக சொல்லுங்க. நான் சொன்னது உங்களுக்கு விளங்கலை? விளங்குதா விளங்கலையா? ஒரு செப்பரேட் லைஃப் இருக்கணும், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட லைஃப். நம்ம என்னச்சுன்னா ஆண்டர் அதைத்தான் நமக்கு என்னச்சுன்னா எதிர்பார்க்கிறார். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம். அந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பு, பாகால் தெய்வமானா. ஆனால் 2 நினைவுகளை எப்படி நடக்காத? குந்தி குந்தி நடக்காது. ஒரு படகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க, என்னை பாருங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு படகு நீங்கள் இருந்து கரை சேரணும். எங்கே சேரணும்? கரை சேரணும். ஆனால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 படகு இருக்குது. இந்த 2 படகும் உங்களுக்கு என்ன ரொம்ப விருப்பமான. அப்போ ஒருத்தர் சொல்லுறாரு என் படகுல வாங்க அப்படிங்கிறாரு, இன்னும் ஒருத்தர் சொல்ல என் படகுல வாங்குங்காரு. ஆனால் 2 பேரையும் நீங்கள் ப்ளீஸ் பண்ணணும். 2 பேரும் என்ன பண்ணணும் சொல்லுங்க? 2 பேரையும் நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ நீங்கள் உடனே சொல்லுங்க, சரி ஒரு காலை இந்த படகுலையும் ஒரு காலை அந்த படகுலையும் வச்சு உங்கள் 2 பேரையும் நான் சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி 2 காலையும் அங்கங்கே வச்சுட்டு இங்கே ஒரு காலை அங்கே ஒரு காலை வச்சு நீங்கள் அக்கறை போய் சேர முடியுமா? அப்போ எப்படி நம்ம 2 காலில் 2 நினைவுல குந்தி குந்தி நடந்து ஆண்டட்ட அற்புதத்தை பெற முடியும்? இருமனம் உள்ளவெல்லாம் தன் வழியில் நிலையற்றவனா இருக்கிறான். சந்தேகப்படுகிறன் தேவனிடத்தில் ஏதாவது பெறலாம் என்று நினைக்கவே கூடாது. அதான் சொல்லுவாங்க, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைம்பாங்க. கூழு குடிக்கணும் ஆசை, அப்போ மீசையை கட் பண்ணு. மீசை என்னச்சுன்னா அதே மாதிரி என்னச்சுன்னா முடி மாதிரி வளர்த்து போட்டு இங்கே கீழே வர வளர்த்து போட்டுட்டு குடிக்க நினச்சா எப்படி குடிக்க முடியும்? மீசையெல்லாம் ஒட்டக்கூடாது நினச்சா. ஒன்று கூழ் குடிக்கணும்னா என்ன கட் பண்ணணும்? உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு சிலருக்கு சிலவங்களை நாக்க தான் கட் பண்ணும். ஆனால் நீங்கள் நல்லவங்க. நான் பொய் சொல்லிட்டணும், என் பாஸ்டர் பலிபடத்துலேருந்து இவ்வளோ பெரிய பொய் சொல்லுதீங்க அப்படின்னு. நீங்கள் அப்படி இல்லைல்ல, ஒன்று தலையாட்டுங்க வாழையாட்டுங்க. ஆண்டு சொல்கிறேன், ஒரு மாறுபட்ட ஜீவியம் நமக்கு இருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க, அலையிலோயா. அடுத்த 2வது பாயிண்ட், உண்மையான ஆராதனை இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? உண்மையான ஆராதனை. அந்த ஆராதனை பற்றி பாருங்க, 25ஆம் வசனத்திலிருந்து 18-25லேருந்து 29 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆராதனை முறை அங்கே பார்க்குறோம். காலையிலேருந்து மாலை வர அப்படி கூப்பிட்டாங்களாம். அது ஒரு நீண்ட ஆராதனை, காலை டு மாலை வரை, மார்னிங் டு ஈவினிங் வர என்னச்சது, அப்படி ஒரு நீண்ட ஆராதனை, ரொம்ப நேரம் ஆராதனை. அடுத்து பார்த்தீங்கன்னா 26ல் பார்த்தீங்கன்னா குதித்தார்களாம், ஆடினார்களாம். என்ன செஞ்சாங்களாம்? இன்றைக்கெல்லாம் அப்படி தானே, நீங்கள் குதிக்கிற ஆளை பார்த்தா உங்களுக்கு ஒரு குசியாகிருது, ஆடுத ஆளை பார்த்தா உங்களுக்கு என்னது ஆட்டம் காணிச்சிருது. இன்றைக்கி ஆராதனைனா ஆடணும், ஆராதனைனா குதிக்கணும், அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் போடணும், ஊன்னு ஊழ போடணும், அதில் என்ன விசில் அடிக்கணும். இதெல்லாம் ஆராதனை யாருக்கு? சரி, ஆராதனை யாருக்கு சொல்லுங்கள்? அப்போ உங்களை சந்தோஷப்படுத்தினா நீங்கள் அவரை சந்தோஷப்படுத்தணுமா? கர்த்தரை தானே சந்தோஷப்படுத்தணும். அப்போ நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்த மாதிரில ஆராதனை இருக்குது. இன்னைக்கு இவன் யூத்துக்கு இதான் பிடிக்கும், உருப்படாமல் போகிறதுக்கு. இன்னைக்குள்ள ட்ரெண்ட் இதுதான். ஆராதனை கர்த்தருக்குரியது, அது என்னைக்கு மாறவே மாறாது. அவருக்கு ஆராதனை அவருக்கு தான். அது வந்து எந்த ட்ரெண்டும் அதை மாற்றவே கூடாது. அல்லையில சொல்லுங்க. நம்ம எதை செஞ்சாலும் அவர் நாம மகிமைக்கு தான் செய்யணும். அல்லையில சொல்லுங்க. அதுதான் நமக்கு ஆராதனை. அப்போ ஆராதனை எனக்கு இல்லை, நல்லா கவனிங்க. ஆராதனை எனக்கு இல்லை, ஆராதனை தெய்வத்துக்கு. அல்லையிலோயா. எதுக்கு நம்ம வந்து என்னச்சுன்னா பிரசங்கத்துக்கு முன்னால் எதுக்கு என்னச்சுன்னா நம்ம வந்து பாட்டு பாடி என்னச்சுன்னா அப்படி ஆராதிக்கிறோம்? எதுக்கு?
ஏன் பிரசங்கத்துக்கு பின்னால் வச்சுக்கலாம்ல? எதுக்கு என்ன முன்னால் வைக்கிறோம்? எதுக்கு? தேவனை புகழ்ந்து நம்முடைய என்ன அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தை நம்ம என்ன அனுபவிச்சு நம்ம இருதயம் என்ன பக்குவப்படும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு ஆயத்தப்படுத்துவதான் தேவனுக்கு நேராய் நம்மை சாஷ்டாங்கமா என்ன விழப்பண்ணி. ஆராதனை என்பது என்னச்சுன்னா பலிபீடத்தை சுற்றி வருவது. எதை சுற்றி வருது? பலிபீடத்தை சுற்றி வருது. அதனால என்னச்சுன்னா போய் என்னச்சுன்னா இந்த பலிபீடத்தை சுத்தல, தேவனை சுத்தி வருவது. அது ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, காரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன், காரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. ஊரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறே, ஊரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறே. வியத்தகமும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறே, வியத்தகமும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறே. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. தேவனுடைய ஆராதனை அவருக்கு தான், அவரைத்தான் நம்ம சுற்றி வரணும், அவர் தான் மையமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதே மாதிரி செஞ்சிடாதங்க யாருன்னு. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுதான்னு வச்சுக்கோங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை என்ன செய்தான்? லவ் பண்ணுதான்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வான்? சொல்லுங்க. சுற்றி சுற்றி வீட்டை சுற்றி சுற்றியே வருவான். பார்த்துருக்கீங்களா? அவனை பார்த்து அடிக்கடி அங்கே பார்க்கலாம். அந்த வீட்டை என்ன செய்வான்? சுற்றி சுற்றி வருவான். அந்த வீட்டில் என்னச்சுன்னா அப்பவுமே கண்டுபிடிச்சிக்கலாம், இவன் ஏதோ சம்திங் ராங். புரியாத உங்களுக்கு? நீங்கள் எல்லாம் நினச்சுன்னா சரி, ஓகே, அதே தெரிஞ்சிடும். அதான் பாஸ்டர் ராஜமணி ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார், நம்ம பிள்ளைகள் என்னச்சுன்னா வாலிய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்களோ காலேஜ் போகிறாங்களோ தனியாக போகிறாங்கன்னு வருத்தப்படாத. அவள் வீட்டை விட்டு கிளம்புனாலே பின்னால் ஒரு என்னச்சுன்னா டீம் என்ன செய்யும்? அவளுக்கு எஸ்கார்டு போய்கிட்டே இருக்கும். அவள் போய் பார்த்தீங்கன்னா அவள் கூட பேச மாட்டாங்க. இங்கேருந்து என்னச்சுன்னா அப்படியே பின்னாலேயே போவாங்க பார்த்துக்கிட்டு. அவள் ஸ்கூலுக்குள்ளே ஏற மட்டும் என்னச்சுன்னா அவள் பார்த்து அப்படி பின்னாலே பார்த்துட்டு அவள் அங்கேருந்து ஒரு திருப்பி பார்த்துட்டான்னா இதை பார்த்துட்டு என்னச்சுன்னா இவனை என்னச்சுன்னா சரி போண்டான்ட்டு திருப்பி வந்துடுவான். அவள் காலேஜ் விட்டானால் அதுக்கடுத்து ஸ்கூல் விட்டானா மறுபடியும் இந்த டீம் அங்கே வந்துடும். அடுத்து நேரம் வீட்டுக்கு வரத்துட்டு என்ன செய்வாங்க? பின்னாலும் நம்ம பிள்ளைகளுக்கு அவ்வளோ பாதுகாப்பு நம்ம பசங்க கொடுப்பான். அது அந்த பிள்ளை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு கொஞ்சம் என்னச்சுன்னா ஸ்மைல் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அவனே சண்டை போட்டு வெட்டி கொண்டு விடுவான் அவனுக்குள்ளேயே. இது இது உலகம். இது என்னது சொல்லுங்க? இது என்னது? உலகம். அப்போ ஒரு தான் எதை நேசிக்கிறனோ அதை சுற்றி என்ன செய்தான் சொல்லுங்க. நீங்கள் ஒரு வேலையை நேசித்தீங்கன்னா அந்த வேலையை செய்வீங்க.
அதிகமாக அது சுற்றி வரும். நீங்கள் உங்கள் தொழிலை நேசிச்சிங்கன்னா எப்போ பார்த்தாலும் உங்களை எங்கே பார்க்கலாம்? அப்போ நீங்கள் ஆண்டரை நேசிச்சிங்கன்னா அதுதான் ஆராதனை. அதுதான் ஆராதனை. அந்த அந்த நேசம் இருக்கா? அந்த நேசம் பாருங்க, அதுதான் ஆராதனை. அது சுற்றி வரும், அதுதான் ஆராதனை. இன்னைக்கு ஆராதனை எங்கே போகுது? யாரையோ சுத்துது ஆராதனை. உண்மையான ஆராதனை இருக்கா? அந்த இடத்துல பாருங்க, தங்கள் சரீரத்தை வருத்தி கொண்டாங்களாம், காயப்படுத்தினாங்களாம், அதெல்லாம் ஆராதனை. அந்த ஆராதனையில் எந்த சத்தமே இல்லாமல் போயிடும். உண்மையான ஆராதனை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதை நான் நீ தெளிவாக உங்களுக்கு பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அடுத்து மூணாவது என்ன இருக்கணும் அப்படின்னா, அங்கே 30ஆம் வசனத்தில் வாசிக்கணும், 18:30. பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கு. பலிபீடம் செப்பனிடப்படணும். பலிபீடம் என்ன செய்யணும்? செப்பனிடப்படணும். ஸ்தோத்திரம். உண்மையா நினைச்சுனா ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் இருக்கணும். அடுத்து உங்க வாழ்க்கையில் நினைச்சுன்னா ஸ்தோத்திரம், உண்மையான ஒரு ஆராதனை இருக்கணும். கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னா அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், உடைஞ்சு போய் கிடக்கிற பலிபீடம் ஸ்தோத்திரம் செப்பனிட. பலிபீடம் என்ன சொல்லுங்க? பலிபீடம் என்ன சொல்லுங்க? பலிபீடம் என்ன? பலி செலுத்துகிற இடம். அந்த பலி வச்ச உடனே என்ன இறங்கி வருது? அக்கினி இறங்கி வருது. அப்போ பலிபீடம் என்பது என்ன? இன்னைக்கு பலி செலுத்தப்படும் நான் தான், நீங்க பலி செலுத்தப்படும் நீங்க தான். அந்த பலிபீடத்தை நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கும் பொழுது, அதான் ரோமர் 12:1 ஜீவ பலியா என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி என்ன செய்யுங்க? ஒப்புங்க. அப்போ அப்படி ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது, நீங்க நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்ய வந்து என்ன இறங்குகிற இடம், கர்த்தர் தங்கியிருக்கிற இடம், கர்த்தர் பதில் கொடுக்கிற இடம். அப்ப அந்த பலிபீடம் என்ன உடைஞ்சு கிடக்கு. அந்த பலிபீடம் உடைஞ்சு கிடக்கு. ஏன்னா அது தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் உடைஞ்சிருக்கு. ஆண்டவர் சொன்னார்ல, உங்கள் பாவங்களை உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே பெரிய பிளவை உண்டாக்கிட்டு. மோசே என்னச்சுன்னா ஆண்டவர் பலிபீடத்தை அந்த கற்பலையை கொடுத்தார். அதை கொண்டு வந்த ஜனங்க செய்கிற பாவத்தை பார்த்தவொன்னு என்னச்சுன்னா ஓங்கி எரிஞ்சு உடைச்சிட்டான். இப்போ ஆண்டவர்கிட்ட மறுபடியும் என்ன சொல்லுவார்? நான் உனக்கு அந்த மறுபடியும் என்னச்சுன்னா கற்பலையை நான். அப்போ என்ன சொன்னார்? உடைச்சு போட்ட கற்பலைகளுக்கு ஒத்த கற்பலையை நீ செஞ்சுட்டு வா. இப்போ நீ பிரயாசப்பட்டு ஏறி வா. அந்த உடைச்சு போட்டல அந்த முன்னால் அவனுக்கு அந்த 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 கற்பலையை அவரே செஞ்சு கொடுத்தார். ஆனால் இப்போ என்னச்சுன்னா நீ உடைச்சு, நான் கொடுத்த நீ உடைச்சிட்ட, நான் கொடுத்த பரிசுத்தத்தை உடைச்சிட்ட, நான் கொடுத்த என்னச்சுன்னா பிரதிஷ்டையை உடைச்சிட்ட, நான் கொடுத்த என்னச்சுன்னா அந்த அன்பை உடைச்சிட்ட, அந்த என்னச்சுன்னா அந்த நீ என்குள்ள வச்ச ஜெப வாழ்க்கை உடைஞ்சு போச்சு, உன்னுடைய ஆராதனை உடைஞ்சு போச்சு. ஸ்தோத்திர வாழ்க்கையில் எதை உடைச்சு போட்டையோ அதெல்லாம் நீ சரிப்படுத்தாம நீ ஜெபம் சரியா, அது அக்கிரம சிந்தை கொண்ட ஜெபத்தை கேட்க மாட்டான். அன்னி அக்கினி வந்தா அங்க என்னச்சுன்னா அடிதான் விழும். அப்ப எல்லாம் சரிப்படுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க. எதை ஒழுங்குபடுத்துங்க, அங்கதான் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து 4வது என்ன செய்யணும்? பலிபீடம் செப்பனிடப்படணும். அங்கே பலிபீடம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் என்னச்சு நமக்கு நியமித்திருக்கிறபடி பலிபீடம் கட்டப்பட வேண்டும். எப்படி கட்டப்பட்டது? 12 கோத்திரத்துக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஒத்த 12 கோத்திரத்துக்கு என்னச்சு ஏற்றபடி அந்த பலிபீடம் கட்டப்பட்டு அதில் பலி என்னச்சு அங்கீகரிக்கப்பட்ட பலி நமக்கு வரணும். ஏன் இஷ்டப்படி வாழணும்னு நினைக்கக்கூடாது. தேவன் நியமித்திருக்கிற வசனத்தின்படி நான் வாழணும். ஒரு சொல்லுங்க ஐயா, தேவ மகிமை இறங்கி வர, தேவன் என்னை சந்திக்க அந்த பலிபீடம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு உகந்த பலிபீடமா என் பலிபீடம் இருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். ஐயா, என் வாழ்க்கை பற்றி எனக்கு தெரியும், யாரும் எனக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்க வாழ்க்கையினுடைய தரத்தை உங்க பிள்ளைகள் ஆமதிக்கணும். உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உங்களோடு வாழுகிற உங்க கணவனோ மனைவியோ அங்கீகரிக்கணும். ஆமே. நான் பலிபீடத்தை இங்கேருந்து என்ன எவ்வளோ பேசுதேன். நான் பாஸ்டர்மா பாருங்க, நேரம் எனக்கு எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எனக்கு அங்கே பாருங்க, அங்கேருந்து பார்த்துட்டு இந்த அம்மாவை பார்த்தாலே என்ன, நான் ஏதாவது வீட்டில் சேட்டை பண்ணிட்டு பலிபீடத்தை வச்சா நல்ல ஊழியக்காரனுக்கு நான் சொல்லுதேன், இந்த அம்மா பார்த்தோன்னு என்ன ஆகிரும்? பிரசங்கமே ஓடாது. அந்த அம்மா பார்க்குற பார்வையிலையும்
அங்கேருந்து பார்த்தும்பொழுது என்னச்சுண்ணா ஆகுண்ணே, ஆமாம் அவனுக்கு தெரியுண்டே நீ என்ன எல்லாம் சேட்டை பண்ணுதுன்னு தெரியும். இங்கே வந்துட்டு பூன்னு கத்துதையோ தெரியா நினைக்கியா? இந்த அம்மா என்ன மதிக்கிற மாதிரி நான் என் வாழ்க்கை இல்லைன்னா நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. நான் பண்ணுத பிரசங்கம், நான் பேசுகிற காரியம் இந்த அம்மா என்னச்சுன்னா அதுக்கு சாட்சி கொடுத்தாதான் அது உங்களுக்கு ஏற்ற வார்த்தையாக மாறும். ஆமே. என் பிள்ளைங்க இல்லை, இப்போ மேலே இருக்க நினைக்கிறேன். என் பிள்ளை என்னச்சுன்னா நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது உட்காந்து கவனிக்கிறா. என் பிள்ளை அதை அங்கீகரிக்கா. எங்கள் அப்பா பேசுகிற மாதிரி, எங்கள் அப்பா இங்கே நல்ல பரிசுத்தவான் மாதிரி இருக்கிறாரு, ஆனால் வீட்டுக்கு வந்தால் தான் அவரை பற்றி தெரியும். மிருகத்துலேயும் கேவலங்கட்ட மிருகம் அப்படின்னு அவள் என்னை சொல்ல மாட்டா. நீங்கள் உடனே அப்படி தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்னு என் பிள்ளை நினச்சான்னா நான் பண்ணத பிரசங்கம் வேஸ்ட்டு, நீங்கள் வருதும் வேஸ்ட்டு. அப்படி தானே? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்னச்சுன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை அங்கீகரிக்கணும். அங்கே தான் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். நீங்கள் அல்லையில் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ எதுக்கு சொன்னீங்க? இப்போ சொல்ல மாட்டேன்னு சொன்னா தான் நீங்கள் சொல்லுவீங்களோ? அப்படி உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களை அங்கீகரிக்கிறாங்களா? நீங்கள் இருக்கிற வீட்டை சுற்றி இருக்கிறவங்க உங்களை அங்கீகரிக்கிறாங்களா? அவங்க அங்கீகரிக்கணும். மதிப்பு எப்படி நமக்கு கிடைக்கும்? இப்படி தான் நம்ம வாழ்க்கை. இந்த வாரத்தில் நம்ம சர்ச்சு காரியமாக ஒருத்தரை பார்த்தேன். நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னச்சுன்னா நான் இல்லை, இத்தனை வருஷம் என்னச்சுன்னா நாங்கள் 2.25 வருஷத்துக்கு மேலே அப்படியே என்னச்சுன்னா போய்கிட்டுருக்கிறேன். அவர் கடினமான ஒரு மனுஷன். அப்போ அவர் பார்த்து பேசிட்டு உடனே நான் உடனே என்ன சொன்னேன், சரி உங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். நான் ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே என் காலில் விழுந்துட்டார். என் காலில் விழுந்துட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் உண்மையிலே நினச்ச கடைசி வரை காப்பாற்றணும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எத்தனையோ பேர்கிட்ட பழகிருக்கேன், எவ்வளோ பெரிய ஆள்கிட்டலாம் பழகிருக்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட பழகும் பொழுது ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. எனக்கு அது உண்மையிலே என்னச்சுன்னா அது அவர் சொன்ன எனக்கு வந்து பெருமை வரலை. நான் இன்னும் கர்த்தருக்கு என்னச்சுன்னா நான் உண்மையாக இருக்கணும். என் வாழ்க்கை இன்னும் அப்போ என் வாழ்க்கை அநேகர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என் நடக்கையை பார்க்குறாங்க, என் பேச்சை பார்க்குறாங்க, என் செயல்களை பார்க்குறாங்க. நான் இன்னும் ஆண்டவருக்கு முன்பாக என்னச்சுன்னா இன்னும் நான் என்னை தாழ்த்தி என்னச்சுன்னா நான் வெறுமையாக்கி இன்னும் நான் உருவாக்கப்படணும், மோல்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலே அதுதான் நினச்சேன் அன்றைக்கி அந்த வார்த்தையை கேட்ட. அப்போ என்னை பற்றி என்னச்சுன்னா அது அவர் தெரியுமே. அப்போ நம்மளை அநேகரை பார்க்குறாங்க. எனக்கு எப்போவுமே பாஸ்டர் மோகன் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, நீ பார்க்குற 2 கண்ணு ஒன்றா பார்க்குறது 1000 கண்கள். நம்மளை பார்க்குற எத்தனை கண்ணு? நம்ம பார்க்குற எத்தனை கண்ணில்? 2 கண். அப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்? நம்ம பலிபீடம் எப்படி இருக்கணும்? அங்கீகரிக்கப்பட்ட பலிபீடம். சொல்லுங்க என்ன பலிபீடம்? அது எப்படி? அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த பலிபீடத்தை கட்டினாங்களாம், தண்ணி எடுத்து குடமாக ஊற்றுனாங்களாம். பலியை வச்சுட்டு என்ன ஊற்றுனாங்களாம்? எல்லாருக்கும், யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது, ஒளிவு மரம் இருக்கக்கூடாது. ஐயா அவன் எங்கேயோ தீய வச்சுட்டு அதனால வந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வானத்திலிருந்து இறங்கி வருகிற மகிமை. எல்லையில சொல்லுங்க. அதனால எல்லாத்துக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு தண்ணியை ஊற்றி எடுத்து நிரப்பி வாய்க்காலில் ஓடுதான் தண்ணி. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தருடைய மகிமை வேணும்னு விரும்புகிறோம். நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும், நமக்கு உண்மையான ஒரு ஆராதனை நமக்கு இருக்கணும். பலிபீடம் உடைக்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்படணும், சரி செய்யப்படணும். அது மட்டும் இல்லை, ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம், நம்முடைய பலிபீடம் கர்த்தருடைய மகிமை இறங்குவதற்கு ஏதுவாய் சாட்சி உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. சரியா இருக்கணும். அடுத்து அங்கே வாசிக்கிறோம், அந்த பலிபீடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஸ்தோத்திரம். அது சரி, அதில் வந்து ஜெபம், உண்மையான ஜெபம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவன் ரொம்ப ஜெபம் பண்ணவே இல்லை. அந்த வசனத்தை பாருங்களேன், 36, 37 வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெபம் பண்ணல. அவன் சொன்னான், அந்த ஜெபத்தை பார்த்தீங்களா, அந்தி பலி செலுத்த நேரத்தில் தீர்க்கதரிசி எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும், தேவனாய கர்த்தாவே
இஸ்ரவேலே நீதான் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அடுத்து நீ சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தாவே நீ தேவனாய கர்த்தர் என்றும் நீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் சொன்னான். கர்த்தருடைய அக்கினி இறங்கிட்டு ஒரு அலையில சொல்லுங்க ஆண்டு சொன்ன. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணதை பார்த்தா எதுக்கு ஜெபம் பண்ணே தெரியாது. கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள், ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள், முழு மனதோட ஜெபம் பண்ணுங்க, அடுத்து ஆவியில் ஜெபம் பண்ணுங்க, உத்தம இருதயத்தோடு ஜெபம் பண்ணுங்க, இப்படிலாம் இருக்கு. சில ஆட்களை ஜெபம் பண்ண சொல்லிட்டா எனக்கு என்னச்சுன்னா தூக்கமே வந்துடுது. சொன்ன பாயிண்ட்டுக்கே சில ஆட்கள் ஜெபம் பண்ண மாட்டாங்க. எனக்கு கருத்தா ஜெபம் பண்ண என்ன, கருத்தா ஜெபம் பண்ண என்ன, ஜெபிக்க வேண்டியதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணும். நீங்க என்னச்சுன்னா சைட்டு வாணிக்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வளைச்சு பிடிச்சு அடிப்பாங்கன்னு பார்த்தீங்களா. ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு காணிக்கைக்கு ஜெபம் பண்ண சொன்னால் நம்ம ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணுதாங்க, நம்ம காணிக்கைக்கு மட்டும்தான். அதுக்கடுத்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வார்த்தையும் எங்கள் ஊழியக்காரர் மூலமாக பேசு, இது ஜெபம், அப்படி தானே. இதில் ஆண்டவரே நீர் என்னச்சுன்னா இன்றைக்கு முதல் ஆராதனை 5 மணிக்கு ஆராதனை ஆசீர்வதித்து 5 மணிக்கு நல்ல பாடலை கொடுத்து 5 மணிக்கு என்னச்சுன்னா ஊழியர்களை பயன்படுத்தினீர், 5 மணிக்கு நீர் பேசினீர், 5 மணிக்கு ஜனங்களை கொண்டு வந்தீர், அவர்கள் 5 மணிக்கு முடிஞ்சு போகும் பொழுது அவர்களை பாதுகாத்து 7 மணிக்கு ஜனங்களை மறுபடியும் கொண்டு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு அப்பப்போ காணிக்கை ஆசீர்வதி ஆண்டவரே. அடுத்த ஒன்று வெளியில் போயிருது, திருப்பி என்னச்சுன்னா முடிச்சுட்டு அதுக்கு மறுபடியும் இங்கே வருது. அடுத்த ஒன்று என்னச்சுன்னா ஆண்டவரே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வர ஆண்டவரே அப்படிங்குது. அடுத்த ஒன்றுச்சுன்னா இமாச்சல பிரதேசத்தை பாரு ஆண்டவரே, ஆண்டவரே காஷ்மீரை பாரு ஆண்டவரே, ஆண்டவரே குஜராத்தை பாரும் ஆண்டவரே, மாநிலங்கள்லாம் சொல்லுது. ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை பாரும் ஆண்டவரே, மாவட்டங்களை சொல்லுது. உங்களை ஜெபம் பண்ணவே கூப்பிட மாட்டோம், கருத்தா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எதுக்கு என்ன பாயிண்ட் கொடுத்தாங்களோ அதுக்கு தான் ஜெபம் பண்ணோம். இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு பெரிய நினைச்ச வழி என்ன தெரியுமா, இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவரே இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு ஒரு பெருக்கம், அட பொய்க்கு பிதா 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இல்லை 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு என்ன ஜெபமா இது? எங்க பாஸ்டர் நடக்கு? நம்ம சபையில் தான்ப்பா, நம்ம சபையில். அதனால இப்படிப்பட்டவங்களுக்கு நான் நினைச்சேன், ஒரு தடவை அழைக்கப்பட்டவர்கள் மறுபடி அவர்கள் அழைக்கப்படுவதே இல்லை. அதுக்கு எந்த ஜபமாலும் கொடுக்கப்பட்டதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், சின்ன ஜபம் அது நல்லா நினைச்சுன்னா பண்ணுங்க. கருத்தை அந்த பாயிண்ட பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அது ஜெபம் பண்ண அற்புதம் செய்வார். ஒரே ஒரு ஜபம், ஒரு வரியில ஜபம் வேதத்தில், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. பிழைச்சானே பிழைக்கலையா? பெரும் சந்தையை மாறலையா? அபித்தோலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டாரா போடலையா? போட்டாரு. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளும், நினைத்தார நினைக்கலையா? சொல்லுங்க. ஆண்டவரே ரட்சியும் என்றான், உடனே தூக்கி எடுக்கலையா? இது எங்க இருக்குன்னு கேட்கீங்களோ? அதான் நான் பார்த்தேன். சின்ன ஒவ்வொரு வார்த்தையில அற்புதம் நடந்தது. இல்ல சொல்லுங்க. நம்ம என்னச்சுன்னா அப்படின்னு நீளம் அப்படி போய் என்னச்சுன்னா அங்கங்க அப்படி எங்கெல்லாம் களை வெட்டணுமோ அங்கெல்லாம் களை வெட்டிட்டு கடைசியில் என்னச்சுன்னா இந்த சின்ன ஜபத்துக்கு ஒரு பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எங்களை உயிரை வாங்காதீங்கப்பா. ஒரு சின்ன ஜபம் எவ்வளோ பெரிய ஜபம் பண்ணுதோம், எவ்வளவு என்னச்சுன்னா இதாக பண்ணுதோம். அது இல்லை, அவன் ஒரே நீர் தேவன் என்பதையும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் இந்த ஜனங்கள் அறியும்படி உங்கள் வல்லமையை வெளிப்படுத்தும். முடிஞ்சது, வல்லமை வந்துட்டு. அலையில் சொல்லுங்கள். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு முன்னாலெல்லாம் சரியாக இருந்தது. ஒரு அலையில் சொல்லுங்கள். அலையிலுயா. அப்போ இன்றைக்கி ஆண்டை நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். நான் பிரசங்கத்தை முடிக்கலை, நான் சும்மா தலைப்பை மட்டும் சொல்லி விட்ருக்குறேன். இது முடிஞ்சால் என்னச்சுன்னா நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். ஆண்டு இருக்க நம்ம தான் பேசலாம்ல,
இன்றைக்கி பேச முடியாது, அது இன்னும் பேசினா அவ்வளோதான். நம்மளை ஆனால் தேவ சமூகத்தில் அவருடைய பிரசனை நமக்கு வரணும். அதுக்கு தேவை முதலாவது என்னச்சுன்னா வேறுபட்ட ஜீவியை நமக்கு வேணும். என்ன ஜீவியம் வேணும்? வேறுபட்டது. ரெண்டாவது என்ன செய்யணும்? உண்மையான ஆராதனை. உண்மையாக கத்தரை நீங்கள் அவர் சமூகத்துக்கு வரும் பொழுது உண்மையாக கத்தராக யார் நடத்தாங்கன்னு பார்க்காதீங்க. அமைச்ச உண்மையாக ஆராதிங்க, மனப்பூர்வமாக ஆராதிங்க, அவர் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஆராதிங்க. நீங்கள் காரில் போகிறீங்களா, இல்லை 2 வீலரில் போகிறீங்களா, இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்கள் மனசு நிறைஞ்சு கத்தரை ஆராதிச்சு பாருங்கள். அதுக்கான பிரதிபலனை கத்தர் உங்களுக்கு தருவார். அந்த இடம் தேவ பிரசனத்தை பார்ப்பீங்க. அங்கே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். உங்கள் காரியத்தை கத்தர் கைகூடி வர பண்ணுவார். அந்த இடத்துல கத்தர் இறங்கி வருவார். நீங்கள் செய்கிற வேலையை அவர் உங்களுக்கு அவரே நின்று என்ன வேலையை ஞானமாய் செய்ய சில நுணுக்கங்களை வெளிப்படுத்துவார் ஆண்டவர். கத்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்போ நம்ம உண்மையான ஆராதனை. அது மட்டும் இல்லை, உடைந்து போய் பலிபீடம். எங்கெல்லாம் என்ன சின்ன ஸ்தோத்திரம் நான் உடைஞ்சு போயிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருதயம் உடைஞ்சதில்லை, ஸ்தோத்திரம். எங்கே எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற இந்த உறவை முறிந்து போய் கிடக்கிறதோ அதெல்லாம் சீர்படுத்தி அதெல்லாம் கட்டி எழுப்புங்க. எங்கே என் ஜெப வாழ்க்கை உடஞ்சி போச்சு, என் ஆராதனை உடஞ்சி போச்சு, முன்னால் மாதிரி நான் ஆராதிக்க முடியல, முன்னாலுமே ஜெபிக்க முடியல. முன்னால் பார்த்தீங்கன்னா நல்ல பைபிள் வாசிப்பேன், இப்போ அதெல்லாம் வாசிக்கதே இல்லை. நல்ல ஊழியம் செய்வேன், அது உடஞ்சி போயிட்டு. இன்னைக்கு சுவிசேஷம் நல்லா சொல்லுவேன், உடஞ்சி போச்சு. கர்த்தருடைய ஊழியத்துக்கு நல்லா கொடுப்பேன், இப்போ நான் என்னச்சுன்னா கொடுக்கல. யாருக்காக கொடுக்குறோம்? கர்த்தருக்காக, ஆண்டவருடைய காரியம். ஸ்தோத்திரம். முன்னால் பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா அந்த ஊழியம் இந்த ஊழியம் எல்லா ஊழியத்துக்கு நம்ம என்ன தாங்கினேன், இப்போ அதெல்லாம் இல்லை. அது நம்மளாம் குறைஞ்சு போட்டோம். எதை உடஞ்சி போச்சோ அதெல்லாம் மறுபடியும் கட்ட ஒப்பு கொடுங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சி இருக்கணும். உங்கள் பலிபீடம் எப்படி இருக்கணும்? அங்கீகரிக்கப்பட்ட பலிபீடமாக இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? எப்படி இருக்கணும்? இன்னும் ஒருவர் உங்களை அங்கீகரிக்கணும், இன்னும் ஒருவர் உங்களுடைய சாட்சி என்ன சொல்லணும். அதான் சாட்சி உள்ள. எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருங்கன்னு ஆண்டவரை தான் சொன்னார். நீங்கள் அப்படி இருக்கணும். அடுத்து கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்க? உண்மையான ஜெபம். ஒரு சின்ன ஜெபமாக இருந்தால் உண்மையாக இருக்கட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். அப்படி அற்புதத்தை நம்ம பார்ப்போம். எல்லாம் கண்ண மூடி ஜெபம் பண்ணுமா? எல்லாம் கண்ண மூடி, எல்லாரும் நல்ல கண்ண மூடி. ஆண்டவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பார்க்கலாம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். ஆண்டவரே சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உங்கள் மகிமையை பார்க்கணும். ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்கள், எல்லாரும் ஆண்டவரே ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு நல்ல வாய்களை திறந்து நல்ல விடுதலையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தோத்திரம் என் வாழ்க்கையில் பார்க்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் பார்க்கணும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் ஆண்டட்ட கேளுங்க. நீங்கள் ஆண்டட்ட கேளுங்க. ஸ்தோத்திரம். அந்த மகிமை வெளிப்படுவதற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேனான்னு சொல்லி பாருங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிறேனான்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் பலிபீடம் இன்னைக்கு உடைக்கப்பட்டு கிடக்கிற பலிபீடம் செப்பனிடப்பட்டிருக்கான்னு பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஸ்தோத்திரம் வாழுகிறீங்களான்னு பாருங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிற இடம் அல்லவா? கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிற உள்ளம் அல்லவா? ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் அந்த இடத்துல தேவ மகிமை உங்களுக்குள்ளாய் இறங்கி வரும். அவருடைய மகிமை உங்களை மூடும். ஸ்தோத்திரம். உண்மையா ஜெபிக்கிறீர்களா? கருத்தா ஜெபிக்கிறீர்களா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எல்லாம் ஆண்டவரே உம்முடைய மகிமையை பார்க்க இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் எல்லாம் சேர்ந்து மகிமையின் மேகமே, பூமுக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே, உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே. மறுரூபம் மறுரூபமாக்கிடும்
மகிமையின் மேகமே மறுரூபம் ஆக்கிடும். எல்லாம் சேர்ந்து மகிமையின் மேகமே உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே என்னை உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே என்னை உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே எங்களை உம்முக சாயலா போல மாற்றப்பா தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. சத்தத்தை உயர்த்தே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கப்பா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இனி ஒரு விசை கூட சொல்லுங்களேன். உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உங்க மகிமை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை சீர்படட்டும் ஆண்டவரே. உடைந்து போன பலிபீடம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சாட்சியான வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா. உண்மையாய் மனப்பூர்வமாய் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம் எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை அப்படி நடத்துங்க. உங்க மகிமை இல்லாம நாங்க வாழ முடியாது. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உம்மை போல மாற்றுங்கப்பா. உங்க பிரசனம் எப்பவும் எங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. உங்க மகிமை எப்பவும் எங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. எப்படி ஒரு ஆண்டவரே மீன் அந்த தண்ணிக்குள்ள கடல்ல கிடக்கும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதோ, அதே போல நாங்க உங்க பிரசன்னத்துல எப்பவும் சந்தோஷமா நாங்க மகிழ்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதே மீன் கரைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தா அதை எது சேதப்படுத்தாமையே அந்த தண்ணியை விட்டு வெளியே வந்தோடனே செத்து போகுதப்பா. எங்க வாழ்க்கை அப்படி செத்து போன வறண்டு போன வாழ்க்கைய மாறிடக்கூடாதப்பா. உங்க பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும், உங்க மகிமைக்குள்ள இருக்கணும். எங்க சபை அப்படி இருக்கணும் ஆண்டவரே. எங்க சபை அப்படி இருக்கணும்ப்பா. இந்த இடத்துல வந்தவங்க வெறுமையாய் போயிடக்கூடாதப்பா. அந்த மகிமையை காண, விடுதலையை காண, ஆவி ஆத்மா சரீரத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. டாக்டரால் முடியாத வியாதிகளும் சுகமாகட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. பல நாட்களா இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. என் ஜனத்துக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. எந்த மாந்திரிக வல்லமைகளா இருந்தாலும், எந்த சூனியங்களா இருந்தாலும், அந்த இயேசுவின் நாமத்துல அழிஞ்சு போகட்டும் ஆண்டவரே. ஆண்டோட அற்புத விடுதலையை காண உதவி செய்யும்.
அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டப்பா. ஆண்டவரே, ஒரு புதிய ஆசீர்வாதமான வாசலை நீர் உண்டாக்குவீராக ஆண்டவரே. கட்டுகளா நீங்கி போகட்டும். சமாதானத்தோடு அனுப்பாப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்னியக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோட எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் மூலம் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒரு வாழ்த்துல சொல்லி சமாதானமா கடந்து போங்க.